அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 5 எண்ணெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 எண்ணெய் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலுப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், புங்க மரம். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு காய் ஒன்று கட்டுவோம் பாருங்கள், இடுப்பில் கட்டுவோம் பாருங்கள், புங்க எண்ணெய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு புங்க எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அப்புறம் நீம் ஆயில், அது மாதிரி இலுப்பெண்ணெய். இந்த 5 எண்ணெயை கலந்து தான் அந்த காலகட்டத்தில் சித்தர்கள் வந்து பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. வீட்டில் எவ்வளோ வேணால் ப்ராப்ளம் இருக்கலாம். அதாவது பசங்க பெரிய ப்ராப்ளம், பொண்ணுங்க பெரிய ப்ராப்ளம், கணவர் ப்ராப்ளம், ஒய்ஃப் ப்ராப்ளம், அல்லது பிஸ்னஸ் ப்ராப்ளம். அப்போது இதை நம்ம வாங்கிட்டு வந்து நாமளே வீட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையாலே ஊற்றி ஒரு தீபம் டெய்லி வந்து என்னென்னு என்ன ஒரு 10 நிமிஷம் எரிஞ்சா கூட போதும், மோர் தென் எனஃப். அல்லது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளிகை 24 மினிட்ஸ், இல்லை அரை நாளிகை 12 மினிட்ஸ் எரிஞ்சால் கூட போதும். ஆனால் சுத்தமாக அந்த எண்ணெய் பாட்டிலும் சுத்தமாக இருக்கணும், விளக்கும் சுத்தமாக இருக்கணும். விளக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மண் விளக்காக இருக்கப்பட வேண்டும். அது மாதிரி இருந்து நீங்கள் விளக்கு போடப்பட்டால் கண்டிப்பாக வீட்டில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்மளோட கர்மா குறையுங்க. யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம கர்மா குறைஞ்சதுனாவே என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக் எல்லாமே நடக்கும் இல்லையா? ஒரு இரும்பு இருக்குது, அந்த இரும்பு மேலே நிறைய துரு பிடிச்சிருக்கு. அந்த துருப்பெல்லாம் நீங்கள் தொடச்சி எல்லாமே ரப் பண்ணி அந்த ஸ்கேலிங்கை பூரா எடுத்துகிட்ட வேட்டி அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுங்க. பெயிண்ட்டும் ஸ்மூத்தாக இருக்கும், பெயிண்ட்டோட கன்சப்ஷனும் கம்மியாக இருக்கும். ஆனால் துருப்பு இருந்ததுன்னா அடித்தா பெயிண்டெல்லாம் ஒழுகும். ஆனால் அந்த துருப்பு என்ன பண்ணும், பெயிண்ட்டை நிறைய சர்க் பண்ணி உள்ளே வச்சுக்கும், சரியாக காயாது, அப்படியே கொட்டி போயிடும். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கன்சப்ஷன் நமக்கு அதிகமாகும். இந்த சேம் ஃபினாமினா எந்த ஒரு காரியத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கர்மா வந்து குறையணும், நம்மளோட பர்த் கர்மா குறையணும். நம்மளோட பர்த் கர்மா குறைஞ்சிச்சு அப்படின்னாவே நீங்கள் நினைக்கக்கூடியது எல்லாமே அப்படியே நடக்கும். நம்ம சொல்லுவோம், சார் என்ன சார் சுக்கிரதசை வந்திருக்கு ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ராகுக்கு எது பயிற்சி ஆனவனே இந்த மாதிரி போட்டிருக்காங்க, கேலண்டராக போட்டிருக்காங்க, நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. சனி பகவான் பயிற்சியாக இருக்கார், எனக்கு நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவார்கள். காரணம், உங்களோட கர்மா ஓவராக இருந்தால், கர்மாங்கிறது எனக்கு என்ன, உங்களை சுற்றி என்ன துருப்பிடிச்ச மாதிரி தான், துருப்பிடிச்ச இரும்பு மாதிரி தான், அதை பூரா நீங்கள் ஸ்கேலாக பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி இந்த 5 எண்ணெய் கூட்டப்பட்டு வீட்டு வாயில் முன்பாக 2 மண் விளக்கில் ரைட்டா இதை ஊற்றி நீங்கள் பற்ற வச்சிங்க அப்படின்னா 100% எனக்கு என்ன கர்மா குறையுன்னு கணக்கு இருக்குது. இதில் இந்த கர்மா குறையத்துக்கு இன்னும் சில வழிகள் இருக்குது. எனக்கு என்ன வீடு வந்து நம்ம வாஸ்து பிரகாரம் கொஞ்சம் அமைச்சிக்கிறது, அதுக்கப்புறம் நேம்ஸை வந்து கொஞ்சம் நம்ம டியூனப் பண்ணி இதுன்னுக்கிறது, இதெல்லாம் செய்யப்பட்டாலும் என்னென்னு என்ன கண்டிப்பாக என்னென்னு என்ன கர்மா குறையும். யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் சார் என்ன சார் ப்ராப்ளமாக இருக்குது, இதை நேமை மாற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வரார்கள். நேமை மாற்றி கொடுத்தும் அவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த குழந்தைங்க படிப்புக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஆல்ஃபா சிஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் கொடுக்குறோம். அதே மாதிரி கண்டிஸ்டி போகிறதுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்டோன்ஸ் கொடுக்குறோம். தேவை ஏற்பட்டால் நீங்கள் லாக்கெட் மாதிரி பயன்படுத்திக்கலாம், தவறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு 30 வருஷம் அனுபவத்தில் எனக்கு என்ன புதுசாக எனக்கு என்ன ஒரு பிரமிடை டிசைன் பண்ணி அந்த பிரமிடில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே 4 பக்கம் என்னென்னு கேட்டால் சக்கரங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணி, அதுக்கு கீழே என்ன சக்கரங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணி, அதுக்கு கீழே ஒரு ட்ரே, அதுக்கு மேலே எனக்கு என்ன உங்களுக்கு சங்கு, வலம்புரி சங்கு, ரேகை இருக்கக்கூடிய வலம்புரி சங்கு, அதை சுற்றிலையும் உட்டில் டீக்குட்டில் செஞ்ச ஒரு பாக்ஸு, அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி பேலை கொடுத்துருக்கோம். அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அது நீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு ஒரு பூ வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் அதில் எழுதப்பட்டு வச்சு நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மவ சிவ கிடச்சே தீரும் அப்படின்னு கணக்கு இருக்குது. உங்களுக்கு சாரி ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணால் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணால் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்போம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ப்ரெசென்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்காக பிரத்யேகமாக தயார் பண்ணி கொடுப்போம். குறைஞ்சது எனக்கு மினிமம் 15 டேஸ்லேருந்து 1 மந்த் டைம் ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், புதுசாக என்ன பண்ணுறோம், வீட்டில் வந்து எனக்கு என்ன ஒரு மகாலட்சுமி கடாச்சி வரணும், பிஸ்னஸில் வந்து பெரிய லாஸ் ஆகிட்டுருக்கு, அந்த லாஸ்லாம் குறையணும், வீட்டில் தோஷங்கள்லாம் குறையணும், வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சக்கராஸ் மாதிரி இதுன்னு அது ஒரு பாக்ஸில் நாங்கள் போட்டு நீட்டாக ப்ரே பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அது வந்து என்னென்னு கேட்டால் யாரோட வாங்கலாம், யாரோட வீட்டில் வைக்கலாம். ஒரு படிப்பு ப்ராப்ளம், வேலை கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் வச்சு ப்ரே பண்ணலாம். ஆனால் வச்சு நீங்கள் ப்ரே பண்ணி ஒரு மண்டலம் நீங்கள் வீட்டில் வச்சு கரெக்டாக 1 மண்டலம் நான்வெஜ் சாப்பிடாமல் நீட்டாக ஒரு ஃபிசிக்கல் காண்டாக்ட் இல்லாமல் ஆண் பெண் உறவுகள் இல்லாமல் கரெக்டாக 48 டேஸ் நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வரைமுறைக்குட்பட்டது நடக்கும் அப்படிங்கிறது உண்மை.
இது ப்ராக்டிக்கலாக நிறைய பார்க்குறோம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் என்னென்னு கேட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது ஆர்டர் பண்ணால் என்னென்ன 15 to 1 month டைம் ஆகும். ஏன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை ப்ரேயரில் வச்சு டியூன் அப் பண்ணி பவர் ஏற்றி தான் உங்களுக்கு கொடுப்போம். அதுக்கு தேவையான நம்பர் குறிச்சிக்கோங்க. 9944439027 இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தே வில் கிவ் த டைமிங். அந்த டைமில் அவளை கால் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நினைக்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களது என்ரோல் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்காக பிரத்யேகமாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். அதிலேருந்து நினைக்கிற ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாழ்க்கையில் மேலே வரலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அதேமாதிரி இந்த சாஸ்திர முறைப்படி பார்க்க போனால் என்ன கேட்டிங்கன்னா நாகவல்லி இலை என்று சொல்வார்கள். என்னது? நாகவல்லி இலை என்று சித்தர்கள் பரிபாஷை. இந்த நாகவல்லி இலை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நாகம் கிடையாது. நம்ம சாப்பிட்றோம்ல வெற்றிலை பாக்கு, அந்த வெற்றிலை பாக்கு தான் என்னன்னு கேட்டால் நாகவல்லி இலை என்று சொல்கிறாங்க. எந்த ஒரு வேலைக்கும் அதை முன்னாடி வச்சுட்டு நீங்கள் செய்யப்பட்டால் உங்களுக்கு சேஃபர். இப்போ ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு நிலம் வாங்க போடும். நிலம் வாங்க போகும்போது எனக்கு என்ன முதல்ல போகும்போது எனக்கு என்ன 2 வெத்தலை ஒரு பாக்கு வாங்கி ஒரு ரூபா காயினை வச்சு ஜோப்பில் மடித்து வச்சுட்டு நீங்கள் போனாலும் நடக்கும். அல்லது அந்த மீடியேட்டருக்கு வெத்தலை பாக்கில் வச்சு இந்தாங்க அந்த டோக்கன் அட்வான்ஸ் வச்சுக்கிட்டு சொன்னாலும் அந்த காரியம் நடக்குன்னு கணக்கு இருக்குது. சரி நாங்கள் ஆஃபீஸில் போகிறோம் சார், இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது, எப்போ பாருங்கள் டென்ஷனாக இருக்குது அப்படின்னா ஆஃபீஸுக்கு போகிற வழியிலே என்ன கேட்டிங்கன்னா 2 வெத்தலை ஒரு பாக்கு கொடுப்பா அப்படின்ட்டு 1 ரூபா காயினை வெடித்து மடித்து நீங்கள் ஜோப்பில் வச்சுட்டு போனீங்கன்னாவே இந்த நாகவல்லி இலை கூட இருந்தால் எப்பயுமே உங்களுக்கு வெற்றி தான் நிச்சயம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். யார் பேசுகிறீங்க? நான் கோயம்புத்தூர்ந்து பேசுறேன் சார். உங்க சீன் எப்போ நாங்க ஃபங்க்ஷன் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. நன்றி 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 நன்றி. யார் பேசுறீங்க மேடம்? என் பேர் முத்துலட்சுமி சார், கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. ஓகே முத்து. பையனுக்குங்க சார். மகன் பேர் சொல்லுங்க. பாலச்சந்திரங்க. பாலச்சந்தர். 8/6/1992ங்க. நீ என்ன படிச்சிருக்கீங்க முத்து? நான் கம்மிதாங்க சார். நான் வந்து சொல்லுங்க, மெதுவாக சொல்லுங்க, மெதுவாக சொல்லுங்க, அது யாருக்கும் தெரியாது. மெதுவாக சொல்லுங்க. என்ன படிச்சிங்க? 9th சார். பரவாயில்லையே. வெரி குட் வெரி குட் வெரி குட் முத்து. அவர் வீட்டில் என்ன பண்ணுறாருமா? போறாருங்க சார். ஆஹா. பையன் தான் இப்போ மெயினாக பையனுக்கு தான் கேட்கணுங்க. ரைட். என்ன கேட்க வந்திருக்கீங்க? இவரை வற்புறுத்திருக்கீங்க பாலச்சந்தர். பாலச்சந்தர் இப்போ வந்து ஒரு குழப்பமான நிலைங்க, ஒன்றும் இது இல்லைங்க. சரி சினிமா எடுக்க சொல்லுங்க. சினிமா எடுக்க சொல்லுங்க. சினிமா எடுக்க சொல்லுங்க. அதான் கரெக்டாக இருக்கும் இவருக்கு. பாலச்சந்தருக்கு சினிமா எடுக்க சொல்லுங்கம்மா, கரெக்டாக இருக்கும். அதுதான் நானும் சொல்லி முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன? அப்புறம் அதான் நீங்கள் 16 வயது நிலை ஸ்ரீதேவி மாதிரி நீங்கள் உங்கள் சிரிப்பு இருக்க புன்னகை, அந்த மாதிரி புன்னகை. பரவாயில்ல சார், நல்லா பேசுறீங்க. பேசுறது பாக்குறத பிடிக்குது எனக்கு. பாருங்க என்ன சார், அதுதான் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. சரி, நான் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு இருக்கலாமா மாதத்துக்கு ஒரு முறை. என்னன்னு கேட்டால் 9th 10th கோயம்புத்தூர், 11th மதுரை, 12th திருச்சி இருக்கு இல்லையா, விசிட் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாமாம்மா நீங்கள்? வரேன் சார். ஃபாரின் தான் சார் போயிட்டு வந்தா, மலேசியா போயிட்டு வந்தா பொண்ணு பிடிக்கலன்னு பண்ணாங்க. இப்போ சிங்கப்பூர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே குழப்பமா வீட்டில் தான் இருக்கிறாங்க. டென்ஷன் ஆகி ஒரே கவலையா இருக்கிறானுங்க. பையன் ஒரே டென்ஷன் ஆகி எனக்கு குழப்பிட்டு இருக்கிறானுங்க. எனக்கு கவலையா இருக்குங்க ரொம்ப. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? இல்லைங்க சார். அதுதான் பிரச்சனைம்மா. அதுதான் முத்து, அதுதான் பிரச்சனையே. ஏன்னு கேட்டேன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நினைக்கிறேன்னா நீங்கள் திருமணங்கள் செஞ்சால் மட்டும்தான் எல்லாமே நடக்குமா. காரணம் நியூமராலஜி முறைப்படி என்னன்னா, இவர் பிறந்தது 8/6/1992 பிறந்திருக்காருமா. இவர் வந்து என்னன்னா இஸ் பிலாங்ஸ் நம்பர் 8/8 காம்பினேஷனில் பிறந்திருக்காரு. இந்த காம்பினேஷனில் பிறந்தவங்களுக்குலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 23 வயசு 25 வயசு ஆயிடுச்சுனாவே கல்யாணத்தை பண்ணால் மட்டும்தான் இவர்கள் சுபம் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணால் கடங்காரன் அர்த்தம், குழந்தை பிறந்தா கடங்காரன் அர்த்தம். இவரை பொறுத்த வரைக்கும் கடங்காரனாக இருக்க மட்டும்தான் இவருக்கு நல்லது நடக்கும். ஆமாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பையன் வேலைக்கு போட்டோம், நல்லா பெரிய ஆளாகட்டும், நல்லா வீடு கட்டட்டும், கார் வாங்கட்டும், பங்களா வாங்கட்டும், அடியில் ஸ்விம்மிங் பூல் கட்டட்டும் அப்படின்னு சொன்னால் எந்த ஸ்விம்மிங் பூலும் கட்ட முடியாது. நல்லா புரிஞ்சுக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் வாடகை வீட்டில் வச்சு தான்மா கல்யாணம் பண்ணுவருக்கு. ஆமாம்.
அதனாலதான் ஒரு பிரச்சனை. இப்ப ஃபாரின் போறத ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. சிக்கல். கல்யாணம் பண்றதுனாலுமே அமௌண்ட் இல்லைங்க. ஐயோ கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி 2 பேரும் புருஷன் மட்டும் 2 பேரும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுடுங்கம்மா, சிங்கப்பூர் அனுப்பிச்சுடுவோம், வரும்போது செண்டு வாங்கிட்டுட்டோம். இது சென்ட் வாங்கிட்டு வந்து அடிச்சுட்டு ஆமாம், செண்டு பேரிச்சி பழம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சார் அதனால் என்ன கேட்டீங்கன்னா முத்து இவங்களுக்கு இவரை பொறுத்த வரைக்கும் முதல்ல எனக்கு என்ன சிக்கனமாக எனக்கு என்ன கொஞ்சம் அமௌண்ட்டாக வெளியில் வாங்கி முதல்ல ஒரு கல்யாணத்தை முடிக்குமா. சரிங்க. கல்யாணத்தை முடிக்காமலாம் நீங்கள் இன்னும் வயசு 40 வயசு ஆனாலும் ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது, அது தெரிஞ்சுக்கோங்க. சரி சரிங்க. கடன் வாங்கினா கட்டிடலாங்க இல்லைங்க. இவரே கடன்காரனாக இருக்கணுமா, கடன் ஆக ஆக தான் இவர் வந்து பிரச்சனை குறையும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்க. இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அடுப்புலேருந்து விரவை வெளியே இழுத்து விட்டு போக தான் அந்த அனல்லையே வேகும், நல்லா புரியுதா. சரிங்க. அந்த அனல் அப்படியே திக்குது. இது பொண்ணெல்லாம் அமைங்களா, நல்ல பொண்ணெல்லாம் அருமையான பொண்ணாக வரும், நல்லா அருமையான பொண்ணாக வரும். நல்லா நீங்கள் 2 பேரும் வந்து எனக்கு என்ன மாமியாலும் மருமலும் ஹோண்டா ஆக்டிவாவில் போயிட்டு நீங்கள் டை அடிச்சுட்டு வருவீங்களா, அது வெளியே உட்காந்துட்டு இருக்குமா. இது ஐயோ டை இப்பெல்லாம் டை அடிச்சுக்கிறாங்களே. அது எல்லாரும் இல்லை, நீங்களும் தானே, அப்புறம் என்னவா. ஆமா ஆமா. சரி சரி அதனால் எனக்கு என்ன முத்து நீங்கள் இது மட்டும் பண்ணுங்கள், வேற ஒன்றும் டென்ஷன்லாம் ஒன்றும் வேண்டாம். இவருக்காக முடியாதுங்களா சிங்கப்பூருக்கு. உங்கள் மகனுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ரெகுலராக போங்கம்மா, ஒரு 10 நாளைக்கு போங்க. சரிங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ரெகுலராக போகணும். அதுவும் பர்டிகுலராக எனக்கு என்ன உங்கள் வீட்டிலேருந்து மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டிலேருந்து மேற்கு பக்கமாக நீங்கள் நடந்து போகணும், மேற்கு பக்கமாக நடந்து போகணும். அது சனிக்கிழமை அன்றைக்கி விடவே கூடாது, அந்த நாளில் நீங்கள் போயிட்டு வரணும். ரைட்டா. அனுப்ப முடியாது, ஃபாரின் போலாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறானுங்க, பணம் கேட்குறாங்க, கம்முன்னு இருக்கிறான். சரி இருந்தாலும் எனக்கு என்ன, ஏன்டா தம்பி முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கூடா, 2 பேரும் சேர்ந்து போனா ஜோடியாக கை பிடிச்சிட்டு போங்கடான்னு சொல்லுங்க. எது அது வேறங்க அப்படிங்களா. ஆமாம் பின்ன கை பிடிச்சிட்டு தான் போகணும். இப்போ போறக்கே கடன் இல்லைங்க, இப்போ ஃபாரின் போறக்கே கடன் கேட்டு வச்சிருக்கிறான் ஒரு பக்கம். சரிம்மா வரட்டும், அது கூட இன்னும் 1 லட்சம் சேர்த்து வாங்குமா படக்குன்னு, கோயிலில் கல்யாணத்தை முடிங்க. கோயிலில் கல்யாணம் தான் பண்ணணும், புரியுதா. கோயில் என்ன கோயில்லைங்க பண்ணுங்க. உங்களுக்கு குலதெய்வம் என்னம்மா. வீரமாத்தியம்மன். வீரமாத்தியம்மன் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதே வீரமாத்தியம்மன் கோயில் அடிங்க சக்குன்னு. எனக்கு வந்து மிதுன ராசி, எனக்கு உடல்நிலை அவனால பாதிப்பு இருக்குங்களா. அதெல்லாம் மர்மம் வந்தால் சரியாக போயிடும், விடுங்க. மர்மம் வந்து சரியா வீடு பஸ்லாம் அமைஞ்சிருங்க சார், பெருசாக. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, முதல்ல கல்யாணம் பண்ணி முதல்ல குழந்தை பிறக்கணும், அதுக்கப்புறம் தான் வீடு வாசல்லாம் அமையுமா, இப்போலாம் ஒன்றும் ஆகாது. ஓகே தேங்க்யூம்மா, தேங்க்யூ முத்து, தேங்க்யூ. ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் அவர்களுக்கு சுபம் ஏற்படும். ஒரு சிலருக்கு என்னென்னு கேட்டால் ஒரு சில காம்பினேஷன் பீப்புளுக்கு கல்யாணம் வந்து லேட்டாக தான் ஆகணும். யாருக்கெல்லாம் லேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோஸ் ஆர் பார்ன் நம்பர் 3 காம்பினேஷன், 3ஆம் நம்பரில் பிறந்தவங்க, 7ஆம் நம்பரில் பிறந்தவங்க, லக்னத்தில் குரு, லக்னத்தில் வந்து சனி பகவான், லக்னத்தில் கேது, இவங்களுக்கு எல்லாமே எனக்கு என்ன லேட்டாக தான் கல்யாணம் நடக்கும். அவங்களுக்கு நேரத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்கள் போகிறது வரது வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு கணக்கு இருக்குது. பட் தோஸ் ஆர் பார்ன் நம்பர் 8 காம்பினேஷன், இந்த 8ஆம் நம்பரில் பிறந்தவங்க அல்லது 8 காம்பினேஷன் பிறந்தவங்க, இவங்களுக்கு எல்லாமே என்னென்னு கேட்டேன்னா ஓரளவுக்கு என்னென்னு கேட்டால் அந்த ஒரு 23 வயசு 25 வயசுக்குலாம் திருமணம் செய்யப்பட்டால் மட்டும்தான் இவர்களுக்கு அந்த பொறுப்புகள் ஏற்படும். அந்த பொறுப்புகள் ஏற்பட என்னென்னு கேட்டால் இவர்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் குரோத்தெல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. இல்லை நான் ரொம்ப சம்பாரிச்சு தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் வீடை கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், புல்லட் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், அல்லது கார் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னா வரக்கூடிய பொண்ணு கொஞ்சம் சொச்சமாக வருவாள், கை கால் கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஊனமாக இருக்கிற மாதிரி, என்னை பார்த்தா உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படி என்னை பார்த்தா உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும், கண் ஒரு மாதிரி கொஞ்சம் டிமிக் அடிக்கிற மாதிரி மாட்டிக்கும். அண்டர்ஸ்டாண்ட்ஸா. ஸோ அதனால் எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு சில காம்பினேஷன் பீப்புளெலாம் எர்லியராக கொஞ்சம் ஒரு அந்த குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே திருமணம் செய்யப்பட்டால் மட்டும்தான் இவர்களுக்கு யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்குது. அதேமாதிரி இப்போ ஒரு சிலர்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சார் எங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, இந்த மாதிரி வாஸ்து பிரகாரம் வந்து நீங்கள் பார்க்கணும், நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் வாஸ்து பிரகாரம் நாங்கள் வந்து டீட்டெயில் பண்ணி கொடுப்போம், ட்ராயிங்ஸு போட்டு கொடுப்போம், இது இங்கெங்கே இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயில் கொடுப்போம். அது ஆஸ் பர் த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து எனக்கு என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் 100% நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் என்ன கேட்குறாருன்னா சார் எங்களுக்கு வந்து எனக்கு என்ன நான் மெயிலெலாம் டீட்டெயில் அனுப்பிச்சுட்றேன், நீங்கள் மெயிலே எங்களுக்கு தான் எழுதி அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அது மாதிரி கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த வாஸ்து கிளாஸில் நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் எடுப்பீங்க டீட்டெயில்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ பேசிக்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. எப்படியெல்லாம் வந்து நிலங்கள் இருக்கலாம், எப்படியெல்லாம் வந்து வாசப்படி இருக்கலாம், எப்படியெல்லாம் டோர் இருக்கலாம், எந்த மாதிரி இருக்கலாம்,
எந்தெந்த காலகட்டத்தில் இது வந்து கட்டலாம், என்னென்ன பொருள் முன்னாடி வாங்கணும், என்னென்ன பொருள் வாங்கக்கூடாது, எப்போ வந்து நம்ம வந்து கிரகப்பிரவேசம் பண்ணலாம், அப்போ யார் யார் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே கிளாஸ் எடுத்துருவோம். அது அப்படியே நியூமராலஜியில் வந்தீங்க எனக்கு வந்தால் அப்போ வந்து எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக் எந்தெந்த நம்பர் வந்து என்ன கேரக்டரு, எந்த நம்பரில் வந்து நம்ம பேர் வைக்கலாம், எந்த நம்பரில் வண்டி வாங்கலாம், எந்த நம்பரில் செல்லு வச்சுக்கலாம், செல்லோட சைஸ் எப்படி இருக்கலாம், என்ன ஏது அப்படிங்கிற அந்த பேசிக் எல்லாமே நாங்கள் கிளாஸ் எடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் பேசிக் புரிஞ்சுக்கிட்டாவே எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலர் நம்மகிட்ட கற்றுக்கிட்டவங்க என்னென்னா வெளியிலேயும் ஆஃபீஸ் போட்டும் பண்ணுறாங்க, பண்ணட்டும், தவறதும் இல்லை. ஸோ இதோட அல்டிமேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் பல லட்சக்கணக்கான கன்சல்டன்ட் வந்தாலும் எனக்கு என்ன அவங்களுக்கு உண்டான வேலைகள் வந்துட்டுருக்கும். ஆனால் ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, ஐயோ எல்லாமே சொல்லி கொடுத்துட்டா நமக்கு எல்லாம் போயிருமே, அந்த கிளைண்ட்டெல்லாம் அவங்ககிட்ட போயிடுவாங்களா அப்படி நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. ஒரு பட்டு சாரி கடை வச்சாலும் கூட்டம் இருக்கும், 100 பட்டு சேலை கடை வச்சாலும் எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக கூட்டங்கள் வந்துட்டு தான் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த குவாலிட்டி, அந்த ஒரு டியூரபிலிட்டி பேஸ் பண்ணி அந்த கடைக்கு கூட்டம் வந்து தான் தீரும். அது மாதிரி கற்றுக்கிறது ரொம்ப திறமையாக கற்றுக்கோங்க, லைஃப்பில் மேலே வாங்க. உங்களால் எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக இன்னும் 4 பேர் சந்தோஷமாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், தவறுதும் இல்லை. நெக்ஸ்ட் காலர். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். ஆர்த்தி பேசுறேன் சார், சென்னையில இருந்து. ஆர்த்தி. ஆமா சார், ஹஸ்பண்ட்காக கேட்கணும் சார். சொல்லுங்கம்மா. ஜெகநாதன் எம். ஜெகநாதன் எம். 1984. ஓகே. ஏ பாசிட்டிவ். 1984 வருஷத்தை மட்டும் சொல்கிறீங்கம்மா, டேட் மந்த் என்னமாச்சு? 16/11 சார். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க ஆர்த்தி? எம்பிஏ படிச்சிருக்கேன் சார். ஓகே, ஆல்ரைட். ரைட், வாட் யூ வாண்ட் டு டிஸ்கஸ்? ஹஸ்பண்டோட ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட். ஸோ இவர் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, ஜெகநாதன் எம் பானான் 16/11/1984 பிறந்திருக்காருமா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நல்ல மனுஷன், அவர் போக்குள்ளே விடுங்க, எதையுமே பிளானே பண்ண வேண்டாம், புரியுதா? இவரை பொறுத்த வரைக்கும் ஏங்க எல்லாருக்குமே ப்ரொமோஷன் வந்துச்சு உங்களுக்கு மட்டும் ஏங்க வரல அப்படின்லாம் எனக்கு கேட்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அதே ஒவ்வொன்றா டெவலப்மெண்ட் வந்துட்டுருக்கோம். இந்த 2019 அவருக்கு ரொம்ப நல்லா இருக்காம்மா, புரியுதா? இந்த வருஷமே நல்லா இருக்குது. இந்த வருஷம் எனக்கு என்ன, அசையாத சொத்துக்கள் ஏதாவது லேண்டுகள்லாம் கொஞ்சம் வாங்கலாம், இல்லை கட்டின வீடை வாங்கலாம், அண்டர்ஸ்டாச்சுங்களா? அதை மட்டும் பண்ண சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரொமோஷன்ஸ்லாம் என்னன்னு நீங்கள் கேட்காமே அவருக்கு வருமா? என்ன வேலை பண்ணுறாருமா? சேல்ஸ் மேனேஜர் சார், மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க. ஓகே ஓகே. இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ப்ரொமோஷன்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சேலரியில் வந்து எனக்கு என்ன நல்லா ஹைஜேக் கிடைக்கும், கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரோ அதை அடுத்தவங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகே சார். நான் இதை செய்ய போகிறேன், நான் இதை பண்ண போகிறேன், எனக்கு மேலிடத்துலேருந்து எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வரப்போகுது, இன்னும் 1 மந்தில் வந்துடும், நான் எனக்கு சேலரி வந்து ஒரு 20,000 அதிகமாக வரப்போகுது, அப்படி வரப்போகுது இப்படி வரப்போகுதுன்னு சொல்லக்கூடாதும்மா. அதுவும் குறிப்பாக இவரை பொறுத்த வரைக்கும் பிளட் ரிலேட்டிவ்ஸு யார், அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்ககிட்ட மட்டும் எனக்கு இது மாதிரி ப்ரொமோஷன் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாருனாவே அப்படியே கட்டாயிரும். சொல்கிறப்பான்னு புரியுதுங்களா? ஸோ அதனால் எனக்கு என்ன, இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, லார்ட் சிவனை வழிபாடு செய்யணுமா. லார்ட் சிவன் ஆர் பத்ரகாளியம்மன், பத்ரகாளியம்மன் ஆர் சிவா. அப்படி முடியல அப்படின்னா எனக்கு என்ன, சித்தி புத்தி கணபதி, சித்தி புத்தி கணபதி அதை மட்டும் பண்ண சொல்லுங்கள். வீட்லேயே என்னென்னு கேட்டிங்கன்னா சின்னதாக என்னென்னு கேட்டால் இந்த சைஸில் என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு சித்தி புத்தி கணபதி இருக்க மாதிரி சின்ன ஸ்டாச்சு வச்சுக்கோங்க. ஸ்டாச்சு வச்சு என்னென்னா அந்த ஸ்டாச்சு வந்து நல்லா ஒரு காப்பர் பவுல் வச்சு தண்ணி ஊற்றி அதில் தூக்கி வச்சுருங்க, உள்ளே வச்சுருங்க. அதுக்கு வந்து என்னென்னா டெய்லியும் ஒரு ப்ரேயர் பண்ணணும், பூஜை பண்ண கணக்கு பண்ணணும். கொஞ்சம் மஞ்சள் பவுட்ரு போட்டு தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் குங்குமத்தை போட்டு தண்ணி ஊற்றிட்டுருங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன, சந்தனம் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு சின்னதாக கர்ச்சிப் மாதிரி ஒரு வேஷ்டி ஒன்று கட்டுற மாதிரி கட்டி விட்ருங்க பட்டில். செஞ்சால் ஜெகநாதனுக்கு இந்த வருஷம் இனிமையாக இருக்கும் கணக்கு இருக்குது. வேற என்ன கேட்குறீங்கம்மா? எனக்கு கேட்கணும் சார். ஸோ உங்களுக்கு அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு கட் பண்ணிட்டு கூப்பிட்றீங்களா? ஸோ நிறைய பேர் வந்து என்னென்னு கேட்டால் ஒருத்தருக்கு ஒரு கால் தான், அதுக்காக தான். அதாவது ஒரு சிலர் எனக்கு என்ன சார், இந்த மாதிரி ஸ்டடீஸில் நல்லா பெரிய லெவலில் வரணும், எங்களுக்கு வந்து பையன் படித்து வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சம்பளம் நல்ல சம்பளமாக கை நிறைய சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. கை நிறைய சம்பளம் வாங்கினா என்னது, சில்லற காசாக தான் வாங்கணும். இன்றைக்கெல்லாம் என்னாச்சு, எல்லாம் சேலரிலாம் குறைஞ்சிட்டே இருக்குது. அப்போ நல்ல படிப்பு படித்தால்தான் பெரிய வேலை கிடைக்கும், பெரிய வேலை கிடைச்சால்தான்
கை நிறைய சம்பளம் அப்படிங்கிற வார்த்தை பலிக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சார், எங்களுக்கு ஒரு ஸ்லோகன் ஒன்று கொடுங்களேன். பையன் படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், நல்ல சந்தோஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா சம்பாதிக்கணும். இந்த 3க்கு சேர்ந்து என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்லோகன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஜென்ரலாகவே ஒவ்வொரு வாரமும் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு என்ன எப்படி பார்த்தாலும் எனக்கு என்ன நிறைய மெயில் அது இது வாட்ஸ்அப்பில் வந்துடுது. சார் இன்றைக்கி இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க சார், இதை பற்றி பேசுங்க சார், ஒரு ரிக்வஸ்ட் பாருங்கள் எப்படி பாருங்கள். அப்போ அந்த படிப்பு சம்மந்தமானது, ஃபைனான்ஸு சம்மந்தமானதை சரி பண்ணுறதுக்கு நான் ஸ்லோகன் குறிச்சிக்கோங்க. ஓம் ஜீம்சா, ஓம் ஜீம்சா மாம் பாலயா பாலயா, ஓம் ஐம் க்ளீம் சௌ சௌ க்ளீம் ஐம் ஐம் க்ளீம் சௌ. அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆனால் கொஞ்சம் இதாக இருக்கும், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் ஜீம்சா மாம் பாலயா பாலயா, ஹோம் ஹ்ரீம் க்ரீம் ஹ்ரீம், ஓம் ஐம் க்ளீம் சௌ சௌ க்ளீம் ஐம் ஐம் க்ளீம் சௌ. இது டெய்லி எனக்கு என்ன நீங்கள் 19 டைம்ஸ் நீங்கள் பாராயணம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்து குழந்தைங்க படிக்கிறது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, போகிறது வரது கம்பல்சரி கிடைச்சாகும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்குது. ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் எண்டில் வந்து என்னென்னு கேட்டேன்னா நம்ம ஸ்ரீலங்கா விசிட் இருக்குது. ஸ்ரீலங்காவில் வந்து என்னென்னு கேட்டால் ஜஃப்னா விசிட் இருக்குது. ஏன்னா ஜஃப்னா இருக்க நிறைய கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ அதுக்காகவே என்னென்னு கேட்டால் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜஃப்னாவில் வந்து என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு நாள் கிளாஸ் வந்து என்னென்னு கேட்டால் நம்ம வாஸ்து கிளாஸ் நம்ம வந்து என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக நடத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து என்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ என்னென்னா இதுக்கு வந்து முதல்ல இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல் பாயிண்ட்டு காது நல்லா கேட்கணும், கண் நல்லா தெரியணும், எழுத தெரியணும். இந்த 3 பாயிண்ட் வேணும். அப்படி இல்லாமல் காதே கேட்காம வந்து உட்காந்துட்டு எல்லாம் கேட்டுட்டு பெப்பன்னு போயிட்டா வேலை ஆகாது. யோசனை பண்ணி பாருங்க. முதல்ல செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும். நம்ம கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். எதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு கிடக்கிறோம், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சு இங்கே போட்டு லோட் பண்ணிகிட்ருக்கோம். பட் நமக்கு இந்த வீடு சம்மந்தமானது, இந்த வாஸ்து சம்மந்தமான தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி இந்த நியூமராலஜி முறைப்படி எனக்கு என்ன சில கருத்துக்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாம் நம்ம பசங்களுக்கு, மனைவிக்கு, நமக்கான வீட்டுக்காருக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்னன்னா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம். ஏங்க இன்றைக்கி இந்த மாதம் சரி இருக்காது, இப்போ வேண்டாம், செய்ய வேண்டாம், இல்லை இத்தனை வாங்கலாம், இத்தனை பொருள் வாங்கலாம், இந்த நம்பர் வாங்கலாம், இந்த செல் நம்பர் வாங்கிக்கலாம், செல்லு இந்த சைஸில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. காரணம், நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட வித்தையை, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணுறோம். யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும், போகணும், வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் குறிச்சிக்கோங்க, 9842810027. இன்னொரு நம்பரு 9842710027. ரெண்டாவது வந்து இந்த பிரமிடை பற்றி நீங்கள் பேசணும், அல்லது வந்து என்னென்னு கேட்டால் இந்த சக்கராஸை பற்றி நீங்கள் பேசணும், ஃபினான்ஸ் சக்கரா பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு நம்பர் கொடுக்குறேன், 9944439027. இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் கொடுத்த இது பூரா நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்ஜினியர் ஏஎஸ் மகாராஜன். நன்றி, வணக்கம்.